நீங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசை எஃப்டில, சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல, கரண்ட் அக்கவுண்ட்ல, இன்சூரன்ஸ்லன்னு போட்டு அதை மறந்துட்டீங்கன்னா என்ன பண்றது? என்ன சொல்ற? காசை போய் யார் மறப்பா அப்படின்னு கேக்குறீங்களா? மறந்ததுனால தான் 1,84,000 கோடி ரூபாய் அன்கிளைம்டு அமௌண்டா RBIக்கு கீழே இருக்கு. இவ்வளோ பணம் யார் வச்சிருப்பா? யாரு எப்படி மறந்து போவா அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. இருக்கு. சரி, அப்ப இந்த பணத்தை எல்லாம் நம்மளால அந்தந்த ரெஸ்பெக்டிவ் பீப்புள் தெரிய வந்ததுக்கு அப்புறம் திருப்பி பெற முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் ஒரு வழி இருக்கு. கண்டிப்பா இன்கேஸ் அவங்களோட ஃபேமிலியோ இல்ல அவங்களே ஏதாவது ஒரு அக்கௌண்ட்ல பணத்தை வச்சு மறந்துருந்தா அதை திருப்பி பெறதுக்கான எல்லா வழியும் இப்போ இருக்கு. இந்த அன்கிளைம்ட் அமௌண்ட் அப்படின்னா என்ன? எங்க இருந்து இவ்வளவு லட்சம் கோடி பணத்தை மக்கள் போட்டுட்டு மறந்தாங்க? ஒருவேளை இது என் பேர்ல இல்ல குடும்பத்தினார் பேர்ல இருக்கு அப்படின்னா அதை எப்படி செக் பண்றது? எங்க அப்ளை பண்ணுனா எனக்கு அந்த பணம் திருப்பி கிடைக்கும் அப்படிங்கிற எல்லா விவரத்தையும் வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு வீடியோ. யாருக்கு தெரியும், உங்க பேர்ல கூட இல்ல உங்களோட ஃபேமிலில யாராவது ஒரு பேர்ல ஒரு அன்கிளைம்ட் அமௌண்ட் இருக்க வாய்ப்பு இருக்கு. சோ எப்படி உங்களோட அன்கிளைம்ட் அமௌண்ட்டை கிளைம் பண்ணி திருப்பி பெறது அப்படிங்கறத வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. வெல்கம் டு பாஸ் வாலா தமிழ். நான் உங்க மேகலா கண்ணன். So what are unclaimed funds? பாப்போமா. Deposits or accounts inactive for 10 years. 10 வருஷத்துக்கும் மேல ஒருத்தரோட அக்கவுண்ட் வந்து இன்ஆக்டிவா இருக்கு. இன்ஆக்டிவ் அப்படின்னா என்ன? நீங்க அந்த அக்கவுண்ட் ஒன்று இருந்ததாவே மறந்துடுறது, பல வருஷத்துக்கு அந்த அக்கவுண்ட்ல எந்த விதமான டிரான்சாக்ஷனும் இல்லை, எந்த பணமும் விழல, எந்த பணமும் வெளியில எடுக்கல அப்படிங்கிற பட்சத்துல அதை இன்ஆக்டிவ் அப்படின்னு கன்சிடர் பண்ணப்படும். ஸோ 10 வருஷத்துக்கு மேல எந்த ஒரு அக்கவுண்ட் இன்ஆக்டிவா இருக்கோ அந்த அக்கவுண்ட்ல என்ன பணம் இருக்கோ அந்த பணம் எங்க போகணும்னு பாத்தீங்கன்னா RBIயோட டெபாசிட்டர் எஜுகேஷன் அண்ட் அவேர்னஸ் ஃபண்ட் அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துக்கு போகுது. சரி, இதெல்லாம் ஓகே. யாருமா முதல்ல யார் பணத்தை போட்டு மறந்து போவா அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. இப்ப பாருங்க சோர்ஸ். The common sources are old savings account, current account, இல்ல நான் வேலை கிடைச்சிருச்சு வேற ஊருக்கு போயிட்டேன் இல்ல வேற கம்பெனிக்கு போயிட்டேன் அப்படின்னு வேலை விட்டு வேலை மாறுறப்ப salaried account அங்க வேற இங்க வேற இருந்துச்சு அப்படின்னா இந்த கம்பெனியோட salary account கம்ப்ளீட்டா மறந்துடுறது, அதில் இருக்கிற பணத்தையும் தொடாம விட்டுறது. ரீலொகேஷன், நான் நாடு விட்டு வேற நாடு போறேன் இல்ல வந்து ஊர் விட்டு ஊர் போறேன் அப்படிங்கிற பட்சத்துல பழைய அக்கௌண்ட்டை மறந்துடுறது. Forgotten fixed deposit, FD ல பணத்தை போட்டு 5-6 வருஷம் காத்து இருந்துட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே மறந்துடுறது, அப்படியே விட்டுறது. அது போக unclaimed insurance maturity, ஏதாவது இன்சூரன்ஸ் மெச்சூரிட்டி இருக்கு அப்படின்னா நாமினி யாருன்னே தெரியாம அவங்க கிட்டயும் சொல்லாம இப்படி ஒன்று நான் பண்ணி வச்சிருக்கேன்னு தெரியப்படுத்தாம அந்த பணம் அப்படியே வேஸ்டா போனது. அண்ட் பெனிஃபிட்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அந்த பணம் inactive PPF or RD accounts, அதாவது PPF அதுக்கப்புறம் ரெக்கரிங் டெபாசிட்ல போட்டு வச்சிருக்கக்கூடிய அந்த பணம் ஆகட்டும். இந்த மாதிரி நிறைய பணத்தை வந்து மக்கள் போட்டுட்டு அவங்க நாமினி யாருன்னு சொல்லாம அதை போட்டுட்டு அந்த ஒரு அவேர்னஸ் இல்லாம வயசானதுக்கு அப்புறம் அதை அவங்களும் மறந்துட்டு இந்த மாதிரி பணத்தை அக்கௌண்ட்லயே விட்டுறாங்க. இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எங்கிருந்து அவ்வளவு பணம் வந்து RBIக்கு கீழே வந்துச்சு அப்படின்னு. இதுல ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் ஒன்று இருக்கு. என்னன்னு பாருங்க. How big of a problem is this? As per RBI data 1,84,000 கோடி அந்த ஒரு அன்கிளைம்ட் அமௌண்டா இருக்கு. நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி SBIக்கு கீழே மட்டும் 39,000 கோடிக்கும் மேல SBIல அக்கௌண்ட் வச்சிருக்கிறவங்களே வந்து மறந்துருக்காங்கன்னா பாருங்க. அது கூடவே ஃபாலோட் பை பஞ்சாப் நேஷனல் பேங்க், நேஷனல் பேங்க், HDFC, இன்னும் எக்கச்சக்கமான பேங்குக்கு கீழே வரக்கூடிய அந்த ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கிறவங்க எல்லாருமே வந்து அந்தந்த பணத்தை மறந்துருக்காங்க அப்படிங்கிறது ஒரு அதிர்ச்சியான விஷயம் கூட சொல்லலாம். அதுவும் அதோட எண்ணிக்கை 1,80,000 கோடி அப்படிங்கிறப்ப யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய அமௌண்ட் அப்படின்னு. இதெல்லாம் நம்ம ஊர்ல நடக்காதுப்பா. நம்ம ஊர்ல எல்லாம் வந்து ரொம்ப எல்லாரும் பணம் அப்படின்னா கண்ணுங்கருத்துமா இருப்பாங்க, உஷாரா இருப்பாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த அதிகமான ஒரு பணத்தை இது அன்கிளைம் பண்ணாம விட்டது யாருன்னு பாருங்க. நம்ம தமிழ்நாடு ஃபர்ஸ்ட்ல இருக்கு, மகாராஷ்டிரா இருக்கு, குஜராத் இருக்கு, இன்னும் சில பல ஸ்டேட்ஸ் வந்து அந்த ஸ்டேட்ஸ்ல இருக்கக்கூடிய அதிகமான நபர்கள் தான் வந்து இந்த மாதிரி சில பணத்தை கிளைம் பண்ணாம விட்டுருக்காங்க. அப்ப யோசிச்சு பாருங்க. நீங்களா கூட இருக்கலாம், நீங்களா கூட ஏதாவது ஒன்று மறந்து விட்டுருக்கலாம், இல்லை உங்கள் ஃபேமிலியில் யாராக வேணாலும் இருக்கலாம். இப்போவே செக் பண்ணி பார்க்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத நான் இப்போ தொடர்ந்து சொல்கிறேன். எப்படி அந்த பணத்தை திருப்பி பெறது அப்படிங்கிறதையும் நான் தொடர்ந்து சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சில பல இன்ஃபர்மேஷனை பார்த்துருவோம். ஆவரேஜ் அன்கிளைம்ட் அமௌண்ட் பர் அக்கௌண்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10,000 20,000 வரைக்கும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அக்கௌண்ட்லயும் இல்லை ஒரு நபருக்கு இருக்கக்கூடிய அந்த சில பல அக்கௌண்ட்ஸில் அட்லீஸ்ட் நீங்கள் அன்கிளைம்ட் அமௌண்ட்டாக வந்து 10,000 20,000 வச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் சொல்லுது. சரி, இப்போ எப்படி நான் வந்து எனக்கு இல்லை என்னோட ஃபேமிலியா இருக்கு யாருக்காவது இந்த மாதிரி அன்கிளைம்ட் அமௌண்ட் இருக்கு அப்படின்னு செக் பண்ணி பார்க்கறது.
தாராளமாக பார்க்கலாம். அதுக்கு தான் RBI ஒரு அருமையான வழி ஒன்று அறிவிச்சிருக்காங்க. என்னன்னா RBI's UDGAM Portal, the one stop solution. ஸோ இவங்களோட ஒரு போர்ட்டல் தான் இந்த UDGAM. இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், செக் யுவர் unclaimed deposits across multiple banks. எந்த பேங்காக வேணாலும் இருக்கட்டும், உங்களுக்கு எந்த பேங்காக இருக்கட்டும், SBI, HDFC, கனரா, ICICI எதா வேணா இருந்தாலுமே ஒரே போர்ட்டலில் இந்த எல்லா பேங்க்லையுமே வந்து இருக்குதா இல்லையா unclaimed amount அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு பார்ட்னர் பேங்க்ஸ் யார் ஆன்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா SBI, HDFC, ICICI, பஞ்சாப் நேஷனல் பேங்க், கனரான்னு இன்னும் எக்கச்சக்கமான பேங்க்ஸை வந்து இந்த போர்ட்டலுக்கு கீழே வச்சிருக்காங்க. ஸோ அதை டைரெக்டாக இன்கேஸ் இவங்க பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கக்கூடிய நீ ஒரு ஆளாக இருந்தீங்க அப்படின்னா அவங்க டைரெக்டாகவே தெரிய வந்துடும், ஈஸியாக இன்ஃபர்மேஷன் கிடைச்சிரும். இன்னும் சில பல பேங்க்ஸ் இன்னும் ஆன்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டைம் ஆகுது. இன்கேஸ் உங்கள் பேங்க் இதுக்கு கீழே இவங்களோட போர்ட்டலுக்கு கீழே வருது அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம குடும்பத்திலையுமே நம்ம ஒரு ஏர்னிங் பர்சனாக இருக்கோம் அப்படின்னா அந்த பர்சனுக்கு ஏதாவது எச்சு கம்மியாச்சு அப்படின்னா நீ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம குடும்பமே பயப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ அவங்களோட பயத்தை போக்கி ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையை நீங்க தான் உருவாக்கி கொடுக்கணும். ஸோ அதுக்கு தான் டேர்ம் இன்சூரன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். மாசம் வெறும் 600 இருந்து 700 ரூபா கட்டினாலே போதும் உங்களுக்கு கோடிக்கணக்கான கவரேஜ் கிடைக்குது, அதுவும் 15% டிஸ்கவுண்டோட. ஸோ நீங்க தாராளமாக ஒரு டேர்ம் இன்சூரன்ஸை வாங்கலாம். அது போக ஹெல்த் இன்சூரன்ஸுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். 25% டிஸ்கவுண்டோட உங்களுக்கு மாசம் வெறும் 400 இருந்து 500 ரூபா கட்டினாலே போதும் உங்களுக்கு கோடிக்கணக்கான கவரேஜ் கிடைக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ்ல மெட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸ் அது இதுன்னு இன்னும் நிறைய எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் கூட இருக்கு. ஸோ இந்த ஒரு டேர்ம் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் நீங்க வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய லிங்கை செக் பண்ணி பாருங்க. இது பாலிசி பஸோட டேர்ம் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ். ஸோ ஹவு டு கிளைம் யுவர் unclaimed money என்ன பண்றீங்க அப்படின்னா நீங்க போன்லயோ இல்ல லேப்டாப்லயோ போயிட்டு இந்த udgam.rbi.org.in அப்படிங்கிற அந்த ஒரு போர்ட்டலுக்கு போங்க. போனதும் ரெஜிஸ்டர் யூசிங் யுவர் மொபைல் நம்பரை போட்டு ஒரு அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணுங்க. என்டர் டீடைல்ஸ், என்னென்ன டீடைல்ஸ் என்டர் பண்ணணும், உங்க பேரு, பேன் கார்டு ரெடியாக வச்சுக்கோங்க, உங்களோட பேன் நம்பர் இல்லை யாரோட அக்கௌண்ட்டோட நீங்கள் இது செக் பண்ண போறீங்களோ அவங்களோட பேன் கார்டு, அதுக்கப்புறம் அவங்களோட டேட் ஆஃப் பர்த். போர்ட்டல் வில் ஷோ ரிசல்ட்ஸ் ஃப்ரம் பார்ட்டிசிபேட்டிங் பேங்க்ஸ். அந்த பார்ட்டிசிபேட்டிங் பேங்க்ஸ் எது நான் சொன்னேன், SBI, கனரா, HDFC, பஞ்சாப் நேஷனல் பேங்க் இன்னும் எக்கச்சக்கமானது இருக்கு அப்படின்னு சொன்னா இல்லையா, அந்த மாதிரி இன்னும் கீழே இருக்கு. அந்த ஒரு சில பேங்க்ஸ்ல ஃபர்ஸ்ட் உங்களுக்கு unclaimed amount இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்க டீடைல்ஸ் கொடுத்தோன்னே செக் பண்ணி சொல்லும். இன்கேஸ் ஏதாவது மேட்ச் ஆயிருச்சு, ஒரு unclaimed amount கிடைச்சிருச்சு, என்னோட டீடைலுக்கும் அங்க இருக்கக்கூடிய அந்த ஒரு பேங்க் பிரான்ச்ல இருக்கக்கூடிய டீடைலும் செட் ஆயிருச்சு, எனக்கு அங்க பணம் இருக்குப்பா கிளைம் பண்ணாம விட்டுனேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா நீங்க டக்குன்னு என்ன பண்ணணும்னா கான்டாக்ட் அந்த பிரான்ச்சுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் கான்டாக்ட் பண்ணுங்க. சப்மிட் KYC ப்ரூஃப், உங்களோட டீடைல்ஸ் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணுங்க. அந்த கிளைம் அமௌண்ட் இருக்கு அப்படிங்கிறதுக்கான அந்த ஒரு ப்ரூஃபுமே எடுத்து அனுப்புங்க. எல்லாம் வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் இப்போ உங்களோட கரண்ட் ஆக்டிவ் அக்கௌண்ட் எதுன்னு கேட்டு அவங்களே அந்த ஒரு பணத்தை உங்களோட அக்கௌண்ட்டுக்கு ரிலீஸ் பண்ணி விட்டுருவாங்க. சரி, ஆனா நான் செக் பண்ணி பார்த்தேன் எனக்கு கிடைக்கல, எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு சில பல வருஷத்துக்கு முன்னாடி நான் இதுலயோ பணத்தை போட்டு வச்சேன், அது இப்போ செக் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இன்னும் நீங்க வந்து சில மாசத்துக்கு வெயிட் பண்ணி பார்த்து அந்த ஒரு பேங்க் வந்து இந்த போர்ட்டலுக்கு கீழே பார்ட்டிசிபேட்டா வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அது அதுக்கப்புறம் ஆக்டிவ் படுத்தி உங்களுக்கான அந்த ஒரு unclaimed amount எது அப்படிங்கிறத அவங்க சொல்லுவாங்க. மெஜாரிட்டி ஆஃப் பேங்க்ஸ் வந்துருச்சு. நீங்க ஏதாவது ரொம்ப இந்த மாதிரி இல்லாத வேற ஏதாவது ஒரு பேங்க்ல போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் மாசம் வெயிட் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு 3 மாசம் வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வந்து திருப்பி இதில் ரெஜிஸ்டர் பண்ணி பாருங்க unclaimed amount ஏதாவது இருக்கா இல்லையா அப்படிங்கிறத. ஸோ இப்போ உங்களுக்கு கம்ப்ளீட்டா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த unclaimed amount அப்படின்னா என்ன, எங்கெல்லாம் நம்ம பணத்தை வந்து மறந்து விட்டுறோம், முக்கியமா நாமினி யாரு அப்படிங்கறது சொல்லணும். நீங்க ஏதாவது முதலீடு செஞ்சு வச்சிருக்கீங்க அப்படின்னா குடும்பத்தினர்ல அட்லீஸ்ட் ஒருத்தர்கிட்டயாவது அதை சொல்லி வைக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு உங்களுக்கு இப்ப தெரியுதா. பல லட்சம் கோடி அங்க தேங்கி கிடக்குன்னா பாருங்க. அண்ட் அந்த ஒரு அமௌண்ட் ஏதாவது இன்கேஸ் அப்படி மிஸ் அவுட் ஆயிருக்கு அப்படின்னா அது எப்படி அப்ளை பண்ணி வாங்குறது, எந்த இடத்துல நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணோம் அப்படிங்கிற எல்லா டீடைலும் இந்த ஒரு வீடியோல நீங்க தெளிவா பார்த்து தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். அது கூடவே சேர்த்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாவுமே நான் வந்து கொடுத்திருக்கேன். அதோட டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த ஒரு வீடியோவை ரொம்ப லைட்டா எடுத்துக்காதீங்க, கண்டிப்பா இந்த UDGAM போர்ட்டல்ல போய் செக் பண்ணி பாருங்க உங்களோட unclaimed amount ஏதாவது இருக்கா இல்லையா அப்படிங்கறத. இதுல டவுட்ஸ் அண்ட் queries இருக்கு அப்படின்னா கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. இந்த ஒரு வீடியோவை நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணுங்க. குறிப்பிட்டு இந்த வயசானவங்க யாராவது இருக்காங்க இல்ல அவங்களுக்கு இல்ல மேபி அவங்க ஃபேமிலில யாராவது ஞாபகம் மறதி இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அட்லீஸ்ட் அவங்க செக் ஆவது பண்ணி பார்க்கட்டும். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பகுதியில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, Meghala signing off. நன்றி, வணக்கம். Boss Wallah, be the boss.